This video sponsored by Mode. குக்கரில் ப்ரௌனி செய்யலாம் எப்படி பார்க்கலாம் வாங்க. 65 கிராம் மைதா மாவு எடுத்துக்கணும். 50 கிராம் ஒயிட் சுகர் எடுத்துக்கணும், பவுடர் பண்ண சுகர். 50 கிராம் சுகர், ப்ரௌன் சுகர். நெக்ஸ்ட்டு அது கூடயே எக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா ஃபட்ஜி ப்ரௌனி கிடைக்கும். One tablespoon cocoa powder. Next 1 pinch of salt. Next 1 spoon vanilla essence. Add பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட்டும் பட்டரும். டார்க் சாக்லேட் 100 கிராம், பட்டர் 50 கிராம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த மைதா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து சர்க்கிள் அண்ட் கட் அந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் பண்ணுறேன்ல அந்த மாதிரி பண்ணணும். 7 to 8 மினிட்ல நமக்கு நல்லா பேட்டர் கிடச்சிரும், நல்லா திக்கான பேட்டர் கிடச்சிரும். நம்ம அதை வந்து ஒரு டின்னில் மாற்றிக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பட்டர் பேப்பர் போட்டு நம்ம அதில் பேட்டரி போட்டுக்கலாம். 5 மினிட் குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரௌனி வைக்கணும். வச்சுட்டு 25 மினிட் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடும். ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா உள்ளே நல்லா வெந்துருச்சா வேகலையா தெரிஞ்சிடும். ரொம்பவே ஈஸி மெத்தடு தான், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. சேம் பேட்டர், அதுவே நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா டார்க் சாக்கோ லாவா கிடைக்கும். இதுவும் 25 மினிட் நல்லா வேகணும்.